வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலி அல்வா. பட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற அல்வா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் கருப்பட்டியை வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு கருப்பட்டி வந்து. ஸோ சுகரில் நம்ம பண்ணினா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறோம் சாப்பிடாம. ஸோ இன்னைக்கு நான் கருப்பட்டியை வச்சு இந்த அல்வா, திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணலாங்கிறத காமிக்க போகிறேன். கருப்பட்டி அல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி சம்பா கோதுமை எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து ஒரு 6 to 8 hours நான் ஊற வச்சுட்டுருக்கேன். நல்லா ஊறி எடுத்துப்போம். இந்த ஊறினத்தை மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை எடுத்துட்டு ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி 6 to 8 hours ஊறின அப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ பால் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை இப்போ மிக்சியில் நான் இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி தான் அரைச்சின்னு வந்திருக்கேன், பால் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனாக்க நம்ம அப்போ தான் இந்த சீவில் வந்து வடிகட்டும் போது நல்லா விழும். இதில் நம்ம இந்த அரைச்சின்ற கோதுமை பாலை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பால் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்துட்டுருக்கேன். கோதுமையோட சக்கை இப்படி இருக்கு. இதை வந்து இன்னொரு 2 to 3 டைம்ஸ் நம்ம அரைச்சி நல்லா மில்க் எடுத்துட்டுடலாம். பால் எடுத்துட்டோன்னா வெறும் சக்கை மாத்திரம் இருக்கும், அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ நான் 3 பால் எடுத்தேன். நல்லா வந்து பால் ஃபுல்லாக எடுத்துட்டேன். கோதுமையிலேருந்து வெறும் ஃபுல் சக்கையாக எடுத்து பேலன்ஸ் வந்து. ஸோ இதில் இன்னமும் ஒன்றும் மில்க் எடுக்க முடியாது. இதை நான் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பாலை வந்து நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. இப்போ இந்த கோதுமை பால் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிறத ஓவர் நைட் நான் அப்படியே வெளியில் வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு மார்னிங் நம்ம இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீட் பால், கோதுமை பால் எடுத்து வச்சு ஒரு 10 to 12 hours ஆகிடுத்து. இது நல்லா புளிச்சிருக்கும். அது வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ புளிச்சிருக்கும். மோரோவர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கும். அந்த கான்சன்ட்ரேட்டட் மில்க் வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ இந்த டைல்யூட்டட் மில்க்கு நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். இது என்ன ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால இதை வச்சு விட்டு அல்வா பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது அப்படியே நம்ம தெளிவாக உள்ளதை அப்படியே வெளியில் எடுத்துடுறோம் கம்ப்ளீட்டாக. டைல்யூட்டட் வாட்டர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டியது இல்லை நமக்கு. இப்போ அடியில் வந்து இந்த திக்கான பால் மாத்திரம் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இந்த கான்சன்ட்ரேட்டட் வீட் மில்க் இருக்கு இல்லையா, கோதுமை பால் வந்து 1 டம்ளரும் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 1/4 டம்ளர் கூட இல்லை, அதோட கம்மியாக தான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது. ஸோ அது அப்படியே அடி கனமான உருளி, இது வந்து வெங்கல உருளி, இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். டைல்யூட் பண்ணிட்டுறோம். திருப்பியும் அந்த கோதுமை பாலை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிட்டுறோம். இப்போ நல்லா டைல்யூட் பண்ணிட்டு இந்த பாலை வேக வச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட பக்குவமும் நல்லா வரும், அல்வாவோட பக்குவமும். இப்போ இந்த பால் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, கோதுமை பால் ப்ளஸ் அதில் ஒரு 2 to 2.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அடுப்பில் வச்சுட்டேன்னா இதை அப்பப்போ நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கருப்பட்டியை வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம். யூஸ்வலி அல்வாங்கிறது சுகர் வச்சு பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம கருப்பட்டி வச்சு பண்ண போகிறோம். கருப்பட்டிங்கிறது எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த மாதிரி பனை மரத்துலேருந்து, பனை வெல்லத்துலேருந்து எடுக்கிறது. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு. ஸோ இதை நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த டம்ளருக்கு 1.25 டம்ளர் பால் இருந்தது, கோதுமை பால், கெட்டி பால் வந்து. ஸோ அதுக்கு எப்போவுமே 1 டம்ளருக்கு ஒரு 2.25 டம்ளர் சுகர் எடுத்துப்போம். நம்ம அதே ரேஷியோவில் தான் இதுக்கும் எடுத்துக்கணும். 1 டம்ளர் கோதுமை பால் இருந்தது அப்படின்னா 2.25 டம்ளர் நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கருப்பட்டியை வச்சு பண்ணுறோம். ஸோ 1.25 டம்ளர் இருந்தது. நான் அப்ராக்சிமேட்டாக இதில் 3 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். கருப்பட்டி வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போகிறோம்னா கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 டம்ளர் போட்டுட்டோம். கருப்பட்டி வந்து எப்போவுமே கருப்பட்டியில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம அந்த கருப்பட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஒரு 1/2 டம்ளர் விட்டு இது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வடிகட்டின அப்புறமா, கரைஞ்ச அப்புறமா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கோதுமை பால் கூட ஆட் பண்ண போகிறது. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே இதை நல்லா சீவில் வடிகட்டின்றோம். 100% இதில் கல் மண் இருக்கும். ஸோ கருப்பட்டி மாதிரி நம்ம வடிகட்டாமல் எப்போவுமே போட்டுடக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடுது. நம்ம கருப்பட்டியை வந்து டைல்யூட் பண்ணி அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எடுக்கிறதுக்குள்ள இந்த கோதுமை பால் மேக்ஸிமம் நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும். சிம்மில் வைக்கும் போதே இந்த அளவுக்கு கெட்டி ஆகிட்டு வந்துடுது. இப்போ நம்ம இதில் வந்து அந்த கருப்பட்டி வாட்டரை அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டேன். இந்த கருப்பட்டி வாட்டர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் டைல்யூட்டடாக ஆகும்.
இதை அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், கெட்டி ஆயிண்டு வருது. இப்போ அல்வா வந்து இந்த மாதிரி கெட்டி ஆயின்னு இருக்கு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு நான் வச்சு, ஒரு 50% நல்லா கெட்டி ஆயிடுது. அதுக்குள்ளே நம்ம பாதாம் காஜு ரெண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து கீல ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். கீ நம்ம எந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும், இந்த டம்ளரில் 1 டம்ளர் நம்ம கோதுமை பால் இருந்தது இல்லையா, ஸோ எக்ஸாக்டாக 1 டம்ளர் நான் கீ எடுத்துட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் கீயை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிடுறேன், அல்வாவில் ஆட் பண்ணிட்டுறேன். இப்போ நான் இன்னொரு 1/4 டம்ளர் கீயில் வந்து பாதாம் காஜு ரெண்டையும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ 1/4 டம்ளர் கீ இதில் ஆட் பண்ணிட்டேன் பேனில். நம்ம எவ்வளவுக்கு அளவு ஃப்ளேமை மினிமைஸ் பண்ணி வச்சு இந்த அல்வா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கொடுக்கும் அது. இப்போ கீ சூடானோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் காஜு ரெண்டையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ காஜு பாதாம் நல்லா செவந்துடுது கீல, அதை அப்படியே அல்வாவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ அல்வா நல்லா கெட்டி ஆகிட்டு வர்றது. இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற எல்லா கீயுமே இதில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நல்லா அந்த கீயை ஃபுல்லாக சக் பண்ணிடும் இந்த அல்வா. மோஸ்ட்லி நம்ம அல்வா பண்ணுறவா எல்லாருமே குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவையோ மைதா மாவையோ ஊற வச்சு பால் எடுத்து பண்ணுறா. அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து சம்பா கோதுமை எடுத்து பால் எடுத்து பண்ணுறோம். எக்ஸாக்டாக கோதுமையை வச்சு பால் எடுத்து பண்ணுறோம். இதோட டேஸ்ட் இன்னமுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதுவே டைரக்ஷன் பார்த்தோம்னா சுற்றிகிட்டே வரும். சட்டியில் வந்து ஒரு பாயிண்ட் கூட ஒட்டின்னு இருக்காது, நல்லா கெட்டி ஆகிடுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அல்வாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது வந்து ஜாதிக்காய் தான். ஜாதிக்காய் இருந்தால் அதோட பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் இன்னைக்கு ஜாதிக்காய் இல்லாததுனால நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் கூட சட்டியில் ஒட்டிக்காம பாருங்க, நான் கரண்டி எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அதே டைரக்ஷனில் அல்வாவும் ரொட்டேட் ஆகும். இது வந்து எக்ஸாக்டான பக்குவம். மோரோவர் நம்ம விட்ட கீ எல்லாமே கக்கிடும். அது வந்து முதல்ல கீ விடும் போது எல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா குக் ஆகிக்கும் அல்வா. திருப்பி எல்லா கீயும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்டியோட சூடு, இது வந்து ஆக்சுவலி உருளி, வெங்கல உருளி இது வந்து. ஸோ இந்த சட்டியோட சூட்லேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தோம்னா இன்னும் டைட் ஆகிடும் அல்வா. நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம இந்த சட்டியிலே வச்சு 1/2 அன் ஹவர் ஆகிடுது. இப்போ நான் இப்படி சுருளாக கிண்டி கொண்டு வரும்போது எவ்வளோ கெட்டி ஆகிடுது, ஒட்டவே இல்லை பாருங்க சட்டியில். இது வந்து எக்ஸாக்டான அல்வா பதம். மோரோவர் இந்த இதில் உள்ள கீ இருக்கு இல்லையா, நம்ம விட்ட கீ அப்சர்வ் பண்ணிட்ட கீ எல்லாமே திருப்பி ரிலீஸ் பண்ணிடும் அந்த அல்வா வந்து. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கரண்டிலையும் ஒட்டவே ஒட்டாது, அப்படியே அல்வா வந்து விட்டோன்னா அப்படி கீழே விழும் ஜம்முன்னு. ஸோ இந்த டேஸ்டியான கருப்பட்டி அல்வாவை எல்லாருமே அவாத்தில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.